Hi dears, வணக்கம். This is Maka exercise 8.4ல first sum சாமி a vector equal to கொடுத்துட்டாங்க, b vector equal to கொடுத்துருக்காங்கம்மா. எனில் a cross b இன் மதிப்பை காண்க. a vector cross b vector இன் மதிப்பை காண்க. அந்த மதிப்பு அப்படின்றத நினைப்பா மாடுலஸ் ஆஃப் a cross b அப்படிங்கிறது. இப்போ நம்ம a டாட் b அப்படின்னு சொன்னால் ஈஸியாக போட்டுருவோம். ஐயும் பிரிக்கவும், ஜேவும் பிரிக்கவும், கேவும் பிரிக்கவும். ஏன்னா மாற்றி பிரிக்கினா மற்றதெல்லாம் ஜீரோன்னு வந்துடும். ஸோ சேமாக பெருக்கினா மட்டும்தான் அதுக்கு ஒன்று. ஆனால் கிராஸ் பொறுத்த வரைக்கும் அது டாட் மல்டிப்ளிகேஷன், இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது புள்ளி பெருக்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராஸு. அப்போ என்னென்னா ஐயும் பெருக்குன்னா ஜீரோ ஆயிடும். இதில் ஐ கிராஸ் ஐ ஜீரோ, ஐ டாட் ஐ வந்து 1, டாட்டுன்னா சேமாக பெருக்குனா 1 வரணும், கிராஸ்னால் சேமாக வந்தால் என்ன ஆகிடும் சாமி, ஜீரோ ஆகிடும். அதனால் இந்த கிராஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணோம்னா அணிகள் முறையில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அணிகள் எப்படி எழுதிக்க போகிறோம்னா, இது ஐ ஜே கேனா ஐ ஜே கே, ஐக்கு நேராக 2 + 1 + 3, இது +3 + 5 -2. இது யாருன்னா வெறும் a கிராஸ் b மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் ஐ என்ன பண்ணுவோம் அணிகளில் இதை இந்த காலம் விட்டுருவோம், இந்த ரோ விட்டுருவோம் இல்லையா, இது மீதி பெருக்கணும். 1 3 5 -2, இங்கேருந்துங்க பெருக்குனா -2, கீழே இருந்து போனால் -1, 3 5 15 -15, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் ஜே ஆஃப், இது அடிச்சு விட்டோம்னா 2 2 4 -4, 3 3 9 -9, ப்ளஸ் கே ஆஃப், இதுவும் கொடுத்துட்டோன்னா ஐ 2 10, 1 3 -3, கீழே இருந்து போனால் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் -2யும் -15யும் கூட்டுனா -17. ரைட் சாமி? அப்போ -17 ஐ போட்டுக்கிட்டா -17 ஐ -17 போட்டுக்கோங்க. -4யும் -9யும் சேர்த்தா -13, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 13 ஜே, இங்கே ப்ளஸ் 10லேருந்து ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், 10லேருந்து 3 கழிச்சா 7, பெரியனுடைய குறி ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 7k. கேப்லாம் நீங்களே போட்டுங்க சாமி. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, மாடுலஸ்னு வந்தோடனே என்ன சொல்லி போட்டாச்சு, எடுத்தோடனே ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். இதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் நமக்கு எவ்வளோ சாமி, 17 ஸ்கொயர், சார் ஸ்கொயர் ரூட்ன்ற 17 ஸ்கொயர் எவ்வளோ சாமி, 289. அடுக்கு மைனஸாக இருக்கிறதுனால, சாரி அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும்போது அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் தான் வரும், ப்ளஸ் தான் வரும். ஸோ இதுக்குள்ளே எதுவுமே ப்ளஸ் வரா சாமி பார்த்துங்க. ப்ளஸ் 13 ஸ்கொயர் 169, ப்ளஸ் 7 ஸ்கொயர் 49, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ சாமி வரும், 507. ஓகே, தட்ஸ் ஆல்மா.